ஹாய் யுவர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கோயிலுக்கு போக போகிறோம். சென்னையில் ரொம்ப பழமையான கடற்கரை ஒட்டி உள்ள ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிவாலயத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அதாங்க திருவெற்றியூரில் இருக்க ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு. பஸ் ரூட்டில் போனோம்னா ரொம்ப டைம் ஆகிடுது. நம்ம போகுங்குள்ளமே நட சாத்திடுவாங்க. அதனால மெட்ரோவில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. திருவெற்றியூர்னு எடுத்துட்டாலே நிறையா சிறப்புகள் இருக்குது. அங்கே நம்ம கோவிலையும் பார்த்து வணங்கிக்கலாம். அது இல்லாமல் சித்தர்கள், நிறையா மகான்கள், அவங்களோட ஜீவசமாதி அங்கே இருக்குது. நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு. வாங்க திருவெற்றியூருக்கு போயிட்டு நம்ம ஆதிபுரீஸ்வரரை கும்பிட்டுட்டு வரலாம். நம்ம போகிற ஒவ்வொரு சிவாலயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் உள்ள ஒவ்வொரு ஆலயத்துக்கு தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ட்ரெயின் ஏறி நம்ம கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இறங்கி வர்ற இடத்துல தேரடி வீதியில் தான் நம்ம போகிறோம். இது கோவிலோட ராஜகோபுரம். கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. கோபுரத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு வாங்க உள்ள தியாகராஜ சுவாமி கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு சந்நிதியாக நம்ம கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே வலதுபுறம் இருக்கிறது வடிவுடைய அம்மாள் சந்நிதி தான். இந்த அம்பாளோட சிறப்புகளையும் புகழையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மனமுருக வேண்டும் பக்தர்களுக்கு அம்பாள் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருள் பெருஞ்சோதி ராமலிங்க சுவாமிகள் வடிவுடை அம்மாள் கோவிலில் தினமும் பாடல்கள் எழுதிட்டு சாமி தரிசனம் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. ஒரு நாள் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு பாடல்கள் நிறைய எழுதிட்டு வீட்டுக்கு போக நேரம் ஆகிடுது. அப்போ வீட்டில் வெளியில் திண்ணையிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு சாப்பிடாமலே. ஒரு நள்ளிரவில் அவரை எழுப்பி அவங்க அண்ணியார் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடாம தூங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்திரிச்சு சாப்பாடெலாம் சாப்பிட்டு மறுபடியும் கையெல்லாம் கழுவிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாரு. காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அவங்க அண்ணியார் எழுப்புறாங்க. இரவு ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால சாப்பிடாம தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வள்ளலார் பெருமாள் சொல்கிறாங்க, நான் இரவே நீங்கள் என்னை எழுப்பி சாப்பாடு கொடுத்தீங்க, நானும் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அண்ணியாருக்கு தெரியுது வந்தது வடிவுடை அம்மை தான் வள்ளலாருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்னு அதை உணர்ந்துடுறாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற மற்ற சிறப்புகள் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் இருக்கிற இறைவனுக்கு ஆதிபுரீஸ்வரர், தியாகராஜர், திருவெற்றீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பல பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. தாயாரோட திருநாமம் பார்த்திங்கன்னா வடிவுடை அம்மன், திரிபுர சுந்தரி, வட்டப்பாறை அம்மன், பல பெயர்களால் தாயாரையும் இங்கே வழிபடுறாங்க. மற்ற சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லையுமே கொடிமரம் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் சிறப்பு 3 கொடிமரங்கள் இருக்குது, 2 தீர்த்தங்கள் இருக்குது. எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இங்கே சிவனோட ஒரு நாமம் ஏகபாத மூர்த்தி சன்னதி தனியாக ஒன்று இருக்குது. சந்நிதிகளும் சிறப்பு தான். அது இல்லாமல் நிறைய அதிசயங்கள் இங்கே நடந்திருக்கு. 63 நாயன்மார்களை சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்களோட திருமணமும் இங்கே தான் நடைபெற்றிருக்கு. அவங்களுடைய துணைவியார் சங்கிலி நாச்சியார் அவங்க இருந்த இடமும் இந்த திருவெற்றியூர் தான். பஞ்சபூத தலங்களே இங்கே ஒரே இடத்துல வணங்குற மாதிரி இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம மதுரையில் இருக்கிற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு போக முடியாதவங்க இந்த ஆலயத்திலே வணங்கிக்கலாம். சூரியர் சன்னதி, நால்வர் சன்னதி, சகஸ்ரலிங்க சன்னதி, ராமநாதர் சன்னதி. ஆலயத்தை சுற்றுற ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு இறைவனுக்கு தனித்தனி சன்னதி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. கோவிலுக்கு முன்னாடியே முருகப்பெருமான் இருந்தாங்க, விநாயகர் பெருமான் இருந்தாங்க. 2 பேர்த்தையும் நம்ம வணங்கிட்டு அதுக்கடுத்து ஆதிபுரீஸ்வரரை கும்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுக்குள்ளே தியாகராஜர் இருக்காங்க. அவங்கள வணங்கிட்டு உள்ளே போயிட்டு ஆதிபுரீஸ்வரரையும் நம்ம வணங்கியாச்சு. இப்போ கோவிலை வலதுபுறமாக நம்ம சுற்றி வரோம். முன்னாடி இருக்கிற நந்தியே ரொம்ப விசேஷமாக இருக்காங்க, ரொம்ப உயரத்தில் இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிற ராசி நட்சத்திரம் தாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சன்னதி இருக்கிறதுலேருந்து ரேவதி முடியவரையிலுமே இங்கே ஒவ்வொரு சன்னதி இருக்குது. அந்த ஒவ்வொரு சன்னதிலையுமே சிவலிங்கம் இருக்காங்க. நம்ம எந்த நட்சத்திரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போய் அங்கே அபிஷேகம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏகபாத மூர்த்தி சன்னதிக்கு வந்துட்டோம். இங்கேயும் சுவாமியை வணங்கிட்டு அதுக்கடுத்து வட்டப்பாறை அம்மனை போய் வணங்கலாம் வாங்க. இந்த ஆலயத்தில் காளியின் வடிவமாக தான் வட்டப்பாறை அம்மன் எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்துட்டு அருள் பாலிச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல கம்பர் பகலில் கேட்ட ராமாயணத்தை இரவில் தான் உட்காந்து எழுதுனதாக புராணங்களில் சொல்லப்படுது. இங்கே இருக்கிற அம்மன்கிட்ட அவர் வேண்டுறாரு. இரவில் தீப்பந்தம் பிடிச்சிட்டு தனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி வேண்டுதுனால அம்பாள் கம்பருக்கு உதவி பண்ணியிருக்காங்க.
அம்மனை வந்து திருப்தியாக வணங்கியாச்சு. அடுத்து வந்து பைரவர் சன்னதிக்கு வந்துட்டோம். பைரவரையும் வணங்கிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற கொடிக்கம்பத்தையும் நம்ம வணங்கியாச்சு. அதுக்கடுத்து பக்கத்தில் தீர்த்தம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூத தலங்களில் வாயுவுக்குரிய தலம். அதாங்க ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர். அவங்களுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது, இங்கேயும் வந்து நம்ம வணங்கிட்டோம். நம்ம வீடியோவில் வந்து காளகஸ்தீஸ்வரருக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும், அதையும் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் இருக்க நீருக்குரிய ஸ்தலமான சம்புகேஸ்வரர். சம்புகேஸ்வரருக்கும் தனியாக அங்கே ஒரு ஆலயம் இருக்குது, அவங்களையும் பார்த்து நம்ம வணங்கிட்டு அதுக்கடுத்து சிதம்பரத்தில் இருக்க ஆகாசலிங்கத்தையும் நம்ம வணங்கிட்டு நம்ம வந்து திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் சன்னதியும் தனியாக இருக்குது, அவரையும் நம்ம அங்கே வணங்கிட்டு அதுக்கடுத்து ஆலயத்தோட தலை விரிச்சம் அத்திமரம், அத்திமரத்தையும் சுற்றி நம்ம வணங்கியாச்சு. இங்கே இருக்கிற அத்திமரத்துக்கு அடியில் தான் அருள் பெருஞ்சோதி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் வந்து ரொம்ப நாளாக உட்காந்து தவம் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த புனிதமான இடத்த நம்மளும் சுற்றி வணங்கியாச்சு. அடுத்து 63 நாயன்மார்களில் சுந்தர நாயனார் அவங்க திருமணம் வந்து இந்த ஆலயத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற மயில மரத்துக்கு அடியில் அவருடைய துணைவியாரான சங்கிலி நாச்சியார் அவங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த சத்தியத்தை மீறி மறுபடியும் அவர் திருவெற்றியூர் எல்லையை தாண்டுறப்ப அவர் 2 கண்ணுமே தெரியாமல் போயிருக்கு. அவ்வளோ சக்தி வாய்ந்த சிவபெருமான் தான் இந்த ஆலயத்தில் குடிகொண்டுட்ருக்காங்க. இன்னும் வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பட்டினத்தார் சுவாமிகளும் இந்த ஆலயத்தில் நிறையா நாள் அவர் வாழ்நாளில் வந்து இறைவனை வழிபட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கடற்கரை ஓரமாக போய் முக்தி அடைஞ்சிருக்காங்க. அந்த வீடியோவும் நம்ம தனியாக போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் பாருங்கள். திருவெற்றீஸ்வரரை ரொம்ப திருப்தியாக வணங்கியாச்சு. அதுக்கடுத்து ஆதிபுரீஸ்வரரையும் நம்ம வணங்கியாச்சு. இங்கே வந்தது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம கிளம்பியாச்சு, மறுபடியும் மெட்ரோக்கே வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்பே கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. நம்ம திருப்தியாக கும்பிட்ட ஒரு சந்தோஷத்தில் கிளம்பியாச்சுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.